இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எப்பயுமே உண்டு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த கதையை ஆரம்பித்தது 2 விஷயத்துக்காக. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பாக்யலட்சுமி ஒரு இல்லத்தரசியாக இருக்கவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறி ஒரு இடத்துக்கு வராங்க. கம்ப்ளீட்டாக தன்னுடைய கணவனை மட்டும் நம்பி வீட்டில் ஒரு எலி மாதிரி இருந்த ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து புலி மாதிரி மாறி ஒரு தனியாக ஒரு கம்பெனி நடத்தி ஒரு ஹோட்டல் நடத்தி அதுக்கு இத்தனை பேரை வேலைக்கு வச்சு இவ்வளோ பெரிய வீட்டை வாங்குற அளவுக்கு திருப்பி கோபிகிட்டேருந்து வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கிறதுலாம் பெரிய விஷயம். அந்த ட்ராக் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் காமிக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக பிஸ்னஸில் மேலே போக 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 வாழ்க்கையில் எல்லா நாளும் எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கோபிங்கிறவர் கொஞ்சம் கூட யாரையும் மதிக்காமல் திமிரா நடந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தன்னுடைய முன்னாள் காதலியை பார்த்து தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணி கடைசியில் நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு யோசிக்கிற இடத்துல யாருமே இல்லாமல் தனக்குன்னு இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஆதரவு இல்லாமல் நிற்பார் ஒரு நாள் அப்படிங்கிறது அந்த கதையுடைய ஒரு ஸ்டார்டிங்லேருந்து இருந்த ஒரு விஷயம். அதுவும் நடந்தாச்சு. இப்போ கோபியை ராதிகாவும் மதிக்கிறதில்ல, பேசுறதில்ல. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தில் இவங்க அம்மா மட்டும் தான் பெண்டிங் இருந்தாங்க. அவங்களும் இப்போ கடைசியில் இந்த ஜெயிலுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு ஆனதுக்கப்புறமா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு என் பிள்ளையே கிடையாதுன்ட்டாங்க. இன்றைக்கி கூட தாத்தாலாம் என்ன நடந்தாலும் எனக்கே பிறந்த 80வது பிறந்தநாள் அன்னைக்கு கூட கொல்லி வைக்க கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு கோவப்படுற அளவுக்கான விஷயங்களை தான் செஞ்சு வச்சுருக்காரு கோபிநாத். ஸோ இப்போ கோபிநாத்தை தள்ளி வச்சாச்சு. இப்போ அந்த ட்ராக்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் இருந்தது எல்லாமே சின்ன சின்ன சைட் ட்ராக் மட்டும்தான். இனியாவுக்கு அப்பப்போ காதல் ட்ராக் வரதும் அவங்க எங்கேயாவது சிக்கிக்கிறாங்கன்னு ட்ராக் வரதெல்லாம் பழகி போன ஒன்று. எழிலுக்கும் செடியனுக்கும் கல்யாண ட்ராக், அந்த ட்ராக் முடிஞ்சிருச்சு. கல்யாணத்தை பிரச்சனைகள் ட்ராக், அந்த ட்ராக் முடிஞ்சாச்சு. இப்போ எழிலுக்கு திடீர்னு அவர் சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குட்டி ட்ராக் வச்சுருக்காங்க. அந்த ட்ராக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கிடையாது. வீட்டை விட்டு அனுப்புனது வரைக்கும் ஓகே. அண்டில் எழில் வேற மாற்றியாச்சு. ஸோ நமக்கு அந்த ஒரு கனெக்ட் வேறு இன்னும் அவ்வளோ க்ரியேட் ஆகலை. ஸோ அது ஒரு கூத்தாக தனியாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையில் முக்கியமான விஷயமா இருக்கிறது நடுவில் காமிச்ச மாதிரி ஒருவேளை கோபிக்கும் ராதிகாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா என்ன ஆகுங்கிறது அந்த ட்ராக்கும் பாதியிலே விட்டாச்சு. பழனிசாமி அண்ட் பாக்கியாவுடைய திருமண ட்ராக் அதுவும் இப்போதைக்கு பாதியில் விட்டாச்சு. அதை கொண்டு போனால் வச்சு அதெல்லாம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எப்படி இந்த குடும்பத்தை ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணுது. இப்போ ஏன்னா அப்புறம் பாக்கியாவுக்கு ஒரிஜினலாகவே ஒரு மாமியார் ஆகிடுவாங்க, பழைய மாமியார் இல்லாமல். அப்போ அது இந்த குழந்தைங்களாம் இருக்காங்க, எல்லாம் எப்படி அவர் மேனேஜ் பண்ண போகிறாங்க, என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி போகும். அதையும் பண்ணலை. அப்போ இந்த கதையை இத்தனை நாள் கண்டினியூ பண்ணி போகிறதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா சரி ஓகே ஓடுது. அப்போ போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு ஓட்டிகிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக எல்லா ப்ரோமோலையும் இந்த சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எதை வெயிட் பண்ணி பார்க்கறது, எதோ ஒரு பெரிய பெண்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு திருப்பம்ங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் பாண்டியன் ஷோ சீசன் 1 ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படி தான் போச்சு. எல்லா சைடில் எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கப்புறம் சும்மா நெகட்டிவாக கொண்டு போயிட்டு தனத்துக்கு கேன்சர் அது இதுன்னு ஒரு ட்ராக் கொண்டு போனாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியலை முடிச்சுறது பெட்டரா இல்லை முடிக்காமல் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி கதையை யாரை மையப்படுத்தி எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.